நல்லது நடக்கிறதுக்கு நம்ம கூட சேர்ந்து இருந்தவரு, கூட்டணியில இருந்தவரு ஐயா ராமதாஸ் அவர்கள். நேற்று போய் அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சப்ப அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்து அவரை இது சென்னை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்ப நான் வரும்போதே அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்காரு. அதனால அவருக்கு பாருங்க, அவருடைய மகன் வேற யாரும் இல்ல, மகன் தான். அவர் வந்து அவருடைய அப்பாவுடைய மனதை துன்படுத்துற மாதிரி அவருடைய நடவடிக்கை எல்லாம் போயிருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு தைரியம். அவருக்கு 88 வயது ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. அதனால அவர் நல்லா இருக்காரு. இப்பதான் பேசினேன். அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, நானும் வந்து எல்லா தொகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க உடம்ப கவனிச்சீங்க. உங்க தொகுதிகளுக்கும் நான் வந்து பிரச்சாரம் பண்றேன். நான் இருக்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிட்டு தான் வந்த. இப்ப இந்த காலத்துல என்ன அப்படின்னா, அப்பா மகன், அம்மா புள்ள, அதெல்லாம் சும்மா. ஏன் சொல்றேன்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானது. ஏன்னா இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா இதுல இருக்கேன். நான் அம்மா வந்தாங்க, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். தலைவரோட மறைவுக்கு பிறகு அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கருணாநிதி பார்த்தாரு, என்ன அங்க 2 பொம்பளைகளையும் ஒண்ணுமே பண்ண முடியலையே, எதுக்கு எடுத்தாலும் எப்படி அடிச்சாலும் நிமிந்து நிக்கிறாளுங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி அப்ப போட்ட கேஸ் தான் அவரு 91 போட்டாரு. அது எதுக்கு சொல்றேன், அரசியல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா மக்களை நினைச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் சும்மாங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா மக்களை காப்பாற்றுற பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஒரு சபதம் மாதிரி அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னால எதுவுமே நிக்காது. சொந்தம் பந்தம் அதெல்லாம் எதுவுமே நிக்காது. அதனால பாருங்க, அவர் 88 வயசானாலும் கிளம்பிட்டாரு. பையன் வந்து அப்பாவுக்கு எப்படி நடந்துக்கணும், அவருக்கு பிறகு அந்த பையன் தான் நடக்க போறாரு. ஆனா இந்த அளவுக்கு மனசை எல்லாம் புண்படுத்தினா இவங்கெல்லாம் வந்து எப்படிப்பா மக்களுக்கு செய்வாங்க, எப்படி செய்வாங்க, செய்ய முடியும்? அதனால மக்களுக்கு செய்யறது அப்படின்னா அது ஒரு தனி மனசு வேணும். எல்லாருக்கும் வராது. அதான் நான்